வேதத்தில் மான்கள் பல உண்டு, பலவான்கள் பல உண்டு, ஆனால் நீதிமான்கள் சிலர் உண்டு. அந்த சிலர் கூட்டத்தில் ஒரு லீலி மலர் உண்டு. அந்த மலருக்குள் தேனுண்டு, அந்த தேனுக்குள் சுவை உண்டு. அந்த சுவையை சபைக்கு மாதிரியாக்கிய மான்தான் நீதிமான் யோபு. ஊத்ஸ் என்னும் நாட்டிலே மாசில்லா வீட்டிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் சீமான் யோபு. மனைவி மற்றும் ஆண் பெண் என 10 பிள்ளைகளோடு ஆண்டவரின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று ஏராளமான ஆட்டு மாட்டு மந்தைகளுடன் ஒட்டக கழுதை குதிரை கூட்டங்களுடன் இடைவிடாது இறைவனை போற்றி பாடி உத்தமன் என்று பரம்பொருளாம் இறைவனால் பாராட்டப்பட்ட அந்த சத்தியவானின் சரித்திரத்தை உயிராக்கி கலை வடிவில் நாடகமாக்கி இதோ உங்கள் முன் நடிக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவிகள். ஆதியும் அந்தமுமான ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் உலக அனைத்தையும் சுற்றி வருகிறேன். எப்படி என் படைப்பு? பிரமாதம் பிரமாதம். என் மகன் யோபுவை பார்த்தாயா? பார்த்தேன். அவனைப் போல் நல்லவனும் மாசற்றவனும் நீதிமானும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலகி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. என்ன சொல்கிறீர்? ஆதாயம் இல்லாமலா அவன் நேர்மையாக வாழ்கிறான்? அவனுக்கு மட்டும் என்ன தனி சலுகை? என்ன சொல்கிறாய்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் நின்று சூழ்ந்து காக்கவில்லையா? அவன் கைவேலுகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? உமது கரங்கள் அவனை மட்டும் சூழ்ந்து இருக்கவில்லையா? அவன் செல்வத்தில் மட்டும் என் கையை வைக்கவிடும். அப்போது தெரியும் யோபு நல்லவனா நேர்மையற்றவனா என்று. அப்படியா? இதோ அவனுக்கு உரியவை எல்லாம் உன் கையில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அவன் உடல் மீது மட்டும் கை வைக்காதே. போ போ போ. வெற்றி வெற்றி வெற்றி. ஐயா ஐயா. என்ன சலீம், சொல்லு, என்ன விஷயம்? சபையர் கூட்டத்தினர் பாய்ந்து வந்து நமது ஊழியர்களை வாளால் வீழ்த்திவிட்டு எருதுகளையும் கழுதைகளையும் பிடித்து கொண்டு போய்விட்டனர். ஐயா, நாங்கள் எவ்வளோ போராடியும் முடியவில்லைங்க. நான் மட்டும் எப்படியோ தப்பி ஓடி வந்து விட்டேன். என்னப்பா, என்ன சொல்கிறாய்? எஜமான், எஜமான். என்ன சாமோன்? ஐயோ கடவுளே, நான் எப்படி சொல்வேன் ஐயா? ஆமோன், என்ன பணம் கிண தேவையா? பணத்திற்காக வரவில்லை எஜமான். நமது பண்ணை நிலைமை சொல்லத்தான் வந்தேன். பின்னக நெருப்பு வானத்திலிருந்து விழுந்து நமது ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி விட்டது ஐயா. என்ன என்ன விண்ணக நெருப்பா? ஐயோ கடவுளே! முதலாளி முதலாளி. என்ன காலே, காலங்காத்தால கதற கதற ஓடி வர? முதலாளி, என்ன மன்னிச்சிடுங்க.
செத்தவங்க கூட செத்து போயிருந்தா இப்படி ஒரு சங்கடமான செய்தியை சொல்லும் கதிகேடு எனக்கு வந்திருக்காது முதலாளி. கலங்காதே காலேப், காலம் பதில் சொல்லும். என்னாச்சு சொல்லு. கண்மூடி திறக்கும் நேரத்தில் கல்தையர் வந்து கதற கதற நம் ஆட்களை வெட்டி போட்டுவிட்டு ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. என்னப்பா ஒவ்வொருத்தரும் விதவிதமா சொல்றீங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயா ஐயா ஐயா, கடவுளே, நான் எப்படி சொல்வேன் ஐயா, நான் எப்படி சொல்வேன் ஐயா? என்ன தீனா, என்னாச்சு சொல்லு. விறகு எடுக்க வெளியே போனேன் ஐயா. பாவி, வரதுக்குள்ள பெருங்காற்று வீசி வீடு இடிந்து விழுந்து பிள்ளைகள் மடிந்து போயிட்டாங்களே ஐயா. ஐயா, நான் என்ன செய்வேன் ஐயா? இல்லை இல்லை, என் தேவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், இருக்கிறவராகவே இருக்கின்றவர். அவர் கற்சிலை அல்ல, கண்மலை. என்னையும் என் பிள்ளைகளையும் கண்காணிப்பவர், உறங்குகிற தேவன் அல்ல. ஐயா, நான் உங்களை எப்படி சமாதானப்படுத்துவேன் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா, எனக்கு தெரியவில்லை. என்னை மன்னிங்க ஐயா, என்னை மன்னிங்க. என்னங்க என்னங்க, என்னென்னவோ சொல்றாங்களே, நம் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு? நம்ம செல்வமெல்லாம் போச்சு, பரவாயில்ல போகட்டும். ஆனால் நம்ம பிள்ளைகளும் போயிட்டாங்களே, அதைத்தான் தாங்க முடியலை. நீ அழாதே அம்மா, அழாத. அப்புறம் நீயும் என்னை விட்டு போயிட்டா எனக்கு அப்புறம் யார் உண்டு? அப்போ நீங்க ஏன் அழுறீங்க? இல்லையே, நான் அழவே இல்லையே. என்னங்க பொய் சொல்றீங்க? நான் அழக்கூடாதுன்னு தான் மனசை திடப்படுத்த பார்க்குறேன், ஆனால் முடியலையே. கனிமரமா நின்றனா தனிமரமா நிற்கிறேனே. ஐயையோ, என்னால் மறக்க முடியவில்லையே. எப்படி மறக்க முடியும்? பெத்து வளர்த்த 10 பசங்களையும் ஒரே நேரத்தில் இழந்து நிற்கிறேனே. ஆ ஆண்டவரே, இது என்ன கொடுமையப்பா! கொடுமைன்னு சொல்லாதம்மா. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவரே எடுத்தார். நான் கூட நமக்கு சொந்தம் இல்லை. இத்தனை நாளும் செல்வ செழிப்போடு இருந்தோம், தேவனை துதித்தோம், மகிழ்ந்தோம். இந்த இழப்பில் மட்டும் ஏன் தேவனை துதிக்கக்கூடாது? அவர் அன்றும் ஜீவனுள்ள தேவன்தான், இன்றும் ஜீவனுள்ள தேவன்தான். அவர் நாமம்தான் நமக்கு புகலிடம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செல்வியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. இருந்தவரும் இருக்கிறவரும் என்றென்றும் வாழ்கின்றவருமான உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். இப்போது எங்கிருந்து வருகிறாய்? எங்கிருந்து வருகிறேன் என்று தெரியாதது போல் பேசுகிறீரே.
ஆம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்றும் என் மகன் யோபுவுக்கு நீ என்ன செய்தாய் என்றும் எனக்கு தெரியும். இருந்தும் உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனைப் போல உத்தமனும் சத்தியவானும் வேறு யாரும் இருக்க முடியாது. உத்தமனாம் உத்தமன், இன்னும் ஒரே ஒரு முறை அவன் உடல் மீது எனது கை வைக்க அனுமதியும். சத்தியவான் என்று சொன்னாயா, பைத்தியவான் என்று நீரே சொல்ல போகிறீர். சவாலா விடுகிறாய் சாத்தானே. சரி, அவன் மீது கை வைக்க அனுமதிக்கிறேன். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டால் உன் ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்கி விடுவேன். போ போ. வெற்றியோடு திரும்பி வருகிறேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஏ மனுஷா, இன்னுமா உனக்கு புத்தி வரல? எல்லாம் போச்சு, நிலமும் போச்சு, உடல் நலமும் போச்சு, சொத்தும் போச்சு, பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆண்டவனை ஆண்டவனை என்று சொல்லி இருக்காம பிழைக்க வேண்டிய வழியை பாரும். ஏம்மா, குடிக்க கொஞ்சம் சுடுதண்ணி தாம்மா. என்னங்க, உடல் அழுகிட்டும் ஆண்டவனையே தொழுது கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெட்கமா இல்ல? கிழிந்த ஆடையை உடுத்தி மலிந்த தலையுமாய் புழுத்து புழுதியிலே உட்கார்ந்து தேவனை வாழ்த்தி வாழ்கிறதை விட்டு சாக வேண்டியதுதானே? சொரிந்து கேவலமாய் வாழ்வதை விட செத்து தொலைய வேண்டியதுதானே? ஏன் இப்படி அடுத்தவங்களோட உயிரை வாங்கணும்? என்ன சொன்ன? படைத்த பரமனை பரிகசித்து ஜீவனை விட சொல்லுகிறாயே. ஆண்டவனே, இந்த பாவத்துக்கு பரிகாரமாய் நான் என்ன செய்வேன்? இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ராத்திரி 12 மணி ஆனாலும் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தை தூய்மை செய்து விட்டு தூங்க போவாயே, அதை மறந்தாயோ? படைத்த தேவனை பரிகசிக்கிறாயே, தாண்டவமா ஆடுகிறாய், அபாண்டமாக பேசுகிறாயே. இனிமே என் பக்கமே வராது. போ போ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், போன மட்டும் சொல்லாதீங்க. நான் உங்களை விட்டு நான் எங்கெங்க போவேன்? சம்பந்தராக இருந்த நீங்க இப்படி சாம்பலில் உட்கார்ந்து இருக்கீங்களே, இதை பார்க்க சகிக்கலங்க. உங்க முன்னால கை கட்டி நின்னவங்க அங்க கை தட்டி சிரிக்கிறாங்களே, பார்க்கிறவர்கள் எல்லாம் பரிகசிக்கிறாங்களே, இதை பார்த்து கொண்டு நிற்க என் இருதயத்திற்கு வலுவில்லையே. அதனால் வாயில் வந்ததை ஏதோ பேசிட்டேங்க. இந்த பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போக நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த நிலைமையில் உங்களை விட்டுவிட்டு நான் எப்படி போவேங்க? என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. அம்மாடி அம்மாடி, எழுந்துருமா. நான் உன்னை தேற்றுவேனா, தேவனை போற்றுவேனா? ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? கல்லற வரைக்கும் இருண்ட உலகந்தானா, இரவு பகலும் இரண்டும் இருந்து இருண்ட வாழ்க்கைதானா? கருவில் இருந்து கல்லற வரைக்கும் இருண்ட உலகந்தானா, இரவு பகலும் இரண்டும் இருந்தும் இருண்ட வாழ்க்கைதானா? அன்பே ஆருயிரே, என் ஞாபகம் இல்லையா? உயிரே என் உயிரே, என்ன மறந்து போனியா? அன்பே ஆருயிரே, என் ஞாபகம் இல்லையா?
எப்படி இருக்கடா? பார்த்தா தெரியல, இங்க பாருடா, என் கரங்களை பாருடா. வரவங்களை எல்லாம் பசியாட்டி விட்ட எனக்கு இனி ஏன் பசியாட்ட கூட இயலாம சாம்பல்ல உட்காந்துருக்கேன்டா. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டே யோபு, இப்படி ஒரு நிலைமை உனக்கு எப்படிடா ஆச்சு? என்கிட்ட சொல்லுடா, ஏதாவது தப்பு பண்ணினியா? உனக்காக நான் பரிகார பலி செலுத்துறேன்டா. ஐயையோ, என்ன தப்பா புரிஞ்சிட்டியேடா. எனக்கு ஆறுதலாக வந்து ஆராய்ச்சி பண்றியே. நான் எந்த தப்பும் பண்ணலடா, என்ன நம்புடா. டேய், உப்பு திங்கிறவன் தான் தண்ணி குடிப்பான், தப்பு பண்ணுகிறவன் தான் ஆண்டவன் தண்டிப்பான். நண்பா, தாகம் எடுத்தா நீ தண்ணீரை குடிக்கிறது இல்லையா? இப்படி அதிகமா பேசுறதே தப்பு தான். எங்களோட கண்களை மறைக்கலாம், மறுக்கலாம். ஆனா கடவுளோட கண்களை மறைக்கவோ மறுக்கவோ முடியுமா யோபு? குற்றம் செய்கிறத விட செய்த குற்றத்தை மறைக்கிறது பெரிய குற்றம் தெரியுமா? காத்துல எது வேணாலும் பேசலாம், ஆனா செய்த குற்றத்தை சேத்துல பூசி மறைக்கலாமா நண்பா? என்ன குற்றவாளி குற்றவாளி என்கிறியே என் உற்ற நண்பா. இந்த காட்டு பூக்களை கேட்டுப்பார், அவைகள் சொல்லும் நான் குற்றவாளியா என்று. அல்லது இந்த பூக்களிலே மறைந்திருக்கும் கனி கூட்டத்தை உண்டு மகிழும் வண்டு கூட்டத்தை கேட்டுப்பார், அவைகள் சொல்லும். வயல்களின் வலைகளில் மறைந்து வாழ்கிறதே நண்டு கூட்டம், அவற்றை கேட்டுப்பார், அவைகள் சொல்லட்டும் நான் குற்றவாளியா என்று. சிரித்து சலித்த உன் சிங்கார முகத்தின் பிரகாசம் நீங்கி அகங்காரம் துணிக்கிறதே, அதையும் மறுக்கிறாயோ? எனக்கு அகங்காரம் என்று நீ தீர்ப்பே எழுதிட்டியா? சொரசொரப்பான தரையிலே சுறுசுறுப்பாக நடந்து திரிந்த என் பாதங்களை பார். வறுமையோடு வந்தவர்களை பரிதாபத்தோடு பார்த்த என் கண்களை பார். முழு நிலவாக இருந்த முகத்தின் காய்ந்த கன்னத்தில் மேய்ந்த கண்ணீர் கோடுகளை பார். ஒட்டிய வயிறாக வந்தவர்களுக்கு சோறு போட்ட என் கரங்களை பார். கீரிய வேட்டியோடு வந்திருந்தவர்களை பட்டு வேட்டியால் அலங்கரித்த என்னை அகங்காரி என்று சொல்லி தாக்குகிறாயே. கை கட்டி நின்றவர்கள் எல்லோரும் கை தட்டி சிரிக்கும் அளவிற்கு தள்ளப்பட்ட என் உள்ளத்தை கூறிய வாய்ச்சொல்லால் கிளறி ரசிக்கிறாயே. இல்லை நண்பா, இல்லை. உன்னுடைய இந்த கோலத்தை கண்டு ரசிக்கவில்லை. உன் மீது வைத்த பாசத்தால் தான் வந்தோம். உன் உடல் நலத்தை விசாரிக்க வந்த எங்களிடம் கத்தும் கடலலையாய் கத்துகிறாயே. ஆம், கத்தும் கடலலை என சரியாக சித்தரித்தாய். கடல் நீர் ஏன் உப்பாக கரிக்கிறது தெரியுமா? என் போன்றவர்களின் வழிகளிலிருந்து வழிந்தோடும் கண்ணீர் தான் காரணம். இன்னும் என்னை கொடும் வார்த்தையால் கொல்லாமல் கொல்லுகிறேன் நண்பா. இன்னும் சொல்லுகிறேன், ஆண்டவர் திருமுன்னால் நான் குற்றமற்றவன் தான். யோபு, என்ன சொல்கிறாய்? இப்பொழுதும் நாங்க எதிர்பார்ப்பது உன்னை பழைய யோபுவாக பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். நாங்க விரும்புவதும் வேண்டுவதும் அதுதான். நாங்க உன்னை அதிகம் பேச வைத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடும் நண்பா. இனி நாங்க அதிகம் பேசல. கடல் நீரில் உப்பு சேர்க்க இனி உன் கண்ணீர் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க ஒன்று கூடி கடவுளிடம் வேண்டுறோம். ஐயோ நண்பா, நீயும் என்னை கொல்லாமல் கொல்லுகிறாயே. மாசற்ற மாலை மதியில் வீசும் தென்றலாக இருந்த நான் படும் பாடை பார்த்த பின்னும் இரக்கமில்லாத வார்த்தையால் இறைவன் எனக்கு எதிராக எழும்பினால் நான் என்ன செய்வேன்? என்னை கேட்க யாராவது உண்டா? எல்லாம் வல்லவரே, எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, பதில் தாரும் ஐயா, பதில் தாரும். பார்த்தீரா ஆண்டவரே, என் உற்ற நண்பர்கள் எல்லோரும் எனக்கு எதிராக குதிகாலை தூக்குகிறார்கள். நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஐயா, என்னை ஏன் இப்படி சோதிக்கின்றீர்? என்னை பார்த்து பேச பயந்தவர்கள் எல்லாம் இன்று என்னை பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறார்களே, கேலி பேசுகிறார்களே. மண்ணுயிரை காப்பவரே, நான் பாவம் செய்தேனானால் நான் உமக்கு செய்ய வேண்டியது என்ன? இதோ இந்த புழுதியில் படுத்து கொண்டேன். நாளை காலையிலே எழுந்து என் தாசனாகிய யோபு எங்கே என்று தேடுவீர், ஆனால் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். யோபுவே, ஆண்டவரே, இதோ அடியேன். வீரனை போல்
இடையினை இறுக்கி கட்டு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல். எல்லாம் வல்ல ஆண்டவரே, கேளும். மண்ணுலகிற்கு நான் கால்கோல் இடும்போது நீ எங்கிருந்தாய்? கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய போது அதனை கதவிட்டு அடைத்தது நானா அல்லது நீயா? வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியது யார்? இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார்? குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொண்டு வருவாயோ? வடதிசை விண்மீன் குழுவிற்கு வழி காட்டுவாயோ? குற்றம் காண்பவர் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானேன். கடவுளோடு வாதிடுபவன் விடையளிக்கட்டும். ஆண்டவரே, இதோ ஏலியன். உமது மகிமைக்கு முன்பாக எதையாவது சொல்ல முடியுமா? என் வாயை கையால் பொத்திக் கொள்கிறேன். ஒருமுறை பேசினேன், இனி பேசவே மாட்டேன். என் தீர்ப்பிலே நீ குற்றம் காண்பாயோ? இறைவனுக்கு உள்ளது போல உனக்கு கையுண்டோ? என்னை போல் இடிகுரலில் முழங்குவாயோ? ஆண்டவரே, நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. உண்மையில் நான் தான் புரியாமல் புலம்பினேன். தெரியாம செய்த பாவி எனக்கு விளங்காத அளவிற்கு அருள் கூர்ந்து கேளுமையா. அடியேன் பேசினேன், வினவினேன், உண்மையை விளங்க வைத்தீரே. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேட்டிருக்கிறேன். யோபுவே, நீ புழுதியிலிருந்து துதித்தது போதும். எழுந்து வா, இனியும் உன்னை நான் சோதிக்க விரும்பவில்லை. உன் இழப்பிலும் நீ என்னை தூசிக்கவில்லை. உன்னை நான் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். இன்னலுக்கு இரையாக்கப்பட்ட யோபு தன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இறைவனை விட்டு பிரியாமல் இருந்ததால் ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் இரட்டிப்பாக கொடுத்தார். புழுதி கூட்டிலிருந்து புகழ் மேற்றிற்கு கொண்டு வந்தார். தீமையின் தடாகத்தில் நீராடிய யோபுவுக்கு மீண்டும் 7 புதல்வர்களையும் 3 புதல்வியரையும் அளித்தார். ஒதுங்கி நின்ற ஊரும் உறவும் விரும்பி வந்து விருந்துண்டு மகிழ்ந்தனர். பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பரிசாக கொடுத்தனர். இவ்வாறாக யோபு மீண்டும் 140 ஆண்டுகள் வாழ்ந்து 4 தலைமுறைகளை கண்டுகளித்தார். நாமும் நமது வாழ்வில் வரும் சோதனைகளில் தளராமல் இறைவனிடம் வேண்டி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம்.